ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சை பயிறு பருப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். பச்சை மிளகாய் வணக்கிக்கிட்டேன், வேர்க்கடலை வணக்கிக்கிட்டேன். இது எல்லாமே வேக வச்ச பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதாவது பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன், தேங்காய் எடுத்துக்கிட்டேன், ஜீரகம். இது வெஜிடபிள்ஸ் இல்லாதம்போது நம்ம இந்த மாதிரி வேக வச்சு குழம்பு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். கர்நாடகாவில் இதுக்கு எசருன்னு சொல்லுவாங்க, எசரு பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உப்பு தண்ணின்னு கூட சொல்லுவாங்க. நான் களி செய்கிற பிளானுக்கு தான் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா மாவு இல்லை. சரி, ஓகே, கோதுமை மாவு களி செஞ்சு சாப்பிட்டேன். ஆனால் அது நான் காட்டல. நீங்கள் யாரன்னா பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வெஜிடபிள் இல்லாதம்போது பருப்பு மட்டுமே போட்டுட்டு வேக வச்சு அதில் அந்த தண்ணியில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், களிக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் சூப்பராக செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் வெஜிடபிள் இல்லாதம்போது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.